தொழிலதிபர் தர்மலிங்கமும் அவரது மனைவியும் இரவு படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற சில திருடர்கள் அந்த இருவரையும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். கொலைக்காரர்களின் தடயங்கள் எதுவும் இல்லை. சந்தேகத்திற்குரியவர்களை எல்லாம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏண்டா, நேற்று ராத்திரி அந்த மொட்டை மாடில இருந்து நம்மள பார்த்தாள அந்த பொண்ணு இத்தனை பிளாட்ல எந்த பிளாட்லன்னு தேடுறது? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ எந்த பிளாட்ல இருக்கான்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அந்த கொலைகாரங்க தான் இவங்க. என்ன தேடிதான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? Hello. This is 74849. No. Wrong number. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் டெலிபோன் கிளீன் வந்திருக்கேன். வழக்கமா ஒரு பொண்ணுல வரும். அந்த பொண்ணுக்கு உடம்பு தெரியல, அதனால நான் வந்திருக்கேன். சரி வாங்க. ஹலோ, இஸ் இட் சீதா வேர்ல்ட் டிராவல்? நான் தான் ராணி பேசுறேன் சார். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சார். எனக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஏண்டா, நீங்க தேண்ட பொண்ணு கிடைச்சாரா? இல்லடா. ஆச்சரியமா இருக்க. எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தாச்சு, அந்த பொண்ணு எந்த பிளாட்லயுமே இல்லையே. டேய், நீ நல்லா தேடி பாத்தியாடா? சல்லடை போட்டு தெளிச்சு பாத்துட்டா அவ எந்த பிளாட்லயும் இல்ல. டேய், நான் அந்த பிளாட்டை பாக்கல. நீ பாத்தியா? நீ பாத்தியாடா? அவன் தான் அந்த பொண்ணையே பாக்கலையடா. ஆமா ஆமா. டேய், நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பாப்போம். வாங்கடா. எஸ், கம் இன். யாரது? நாங்க டெலிபோன் கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். டெலிபோன் அந்த கார்னர்ல தான் இருக்கு. மேடம், இந்த கார்டுல கொஞ்சம் சைன் போட்டீங்கன்னா
நாங்க புறப்படலாம். 1 minute, இதோ வந்துடுறேன். மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து கையெழுத்து போடுறீங்களா? இன்னும் நாங்க பல வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இவதான் போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என் வீட்டுக்கு யார் டெலிபோன் கிளீன் பண்ண வந்தாலும் காபி குடுக்கிறது என் வழக்கம். நீங்களும் காபி சாப்பிடுங்க. ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ மேடம். நாங்க வர்றோம். என்னடா அது? ஆச்சரியமா இருக்கு. நேத்து ராத்திரி அந்த மொட்டை மாடில இருந்து நம்மள பார்த்த பொண்ணு இங்க எந்த பிளாட்லயுமே இல்லையே. ஒருவேளை வெளியூர்ல இருந்து வந்தவளா இருந்து திரும்பவும் ஊருக்கே போயிருந்தா என்னமோடா. கால சுத்தின பாம்பு கடிக்காம இருந்தா பெட்டர். ஆனாலும் இனிமே நாம இந்த ஊர்ல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நாளைக்கே பாம்பேக்கோ கல்கட்டாக்கோ புரட்டு போறதுதான் கரெக்ட். நான் வேணா பத்த வைக்கிறேங்க. வேண்டாயா, நான் பத்த வச்சுக்கிறேன். நான் எத்தனையோ பேருக்கு பத்த வச்சிருக்கிறேன். நீ சிகரெட் குடித்தேங்கிறத நெருப்பட்டி ரூபத்துல சொல்றியா? ஆமா, போன மாசம் வேலைக்கு சேர்ந்தது இந்த டைபிஸ்ட், அது பேர் என்ன? நிர்மலா. அத நம்ம லைனுக்கு எடுத்தா எப்படியா இருக்கும்? வேண்டாங்க, நல்ல வருமானம் வருங்க. வேண்டாங்க. ஏங்க? அது என் மச்சினிங்க. அடச்சாய், உன் குடும்பத்துல கால வைக்க வேணாங்க. ஆமா, அந்த ஒல்லியா சிகப்பா இருக்குது நிர்மலா, அது எப்படி? அதுவும் வேண்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு உதவுங்க. வேண்டாங்க. ஏங்க? அது என் அக்கா பொண்ணு. அடச்சா, என்னையா அந்த ஆபீஸ்ல எல்லாருமே அவன் சொந்தக்காரங்க தானா? இல்லைங்க, வெளியால் ஒரே ஒரு ஆள் இருக்காரு. அது யாரு? நீங்க தான். அடச்சே போயா, நீ என்னைய மாத்திருவ போல இருக்க. போயா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல கல்கட்டாவுக்கு 3 டிக்கெட் வேணும். ஓஎஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பொசிஷன் சொல்றேன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. கம் ஆன். அவதான்டா. என்ன சொல்றேன்? அன்னைக்கு நாம செஞ்ச கொலையை பார்த்த பொண்ணு அவளேதான். ஆமாண்டா, என்னைக்கு ராத்திரி அவ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப அவ கதையை முடிச்சிட வேண்டியதான். ஏ ராணி, நீ வரலையா? இல்ல, நீங்க போங்க. கண்ணை வந்து அவர் டாக்ஸில என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுவாரு. பாய் பாய். மேல காரை ஏற்றி கொள்ளுடா. ராணி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அந்த 3 பேரும் என்ன கொல்ல வராங்க. அப்படியா? வண்டியில உட்கார்.